ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் 11th காமர்ஸ்க்கான மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ், அதுவும் நம்ம கோட்டலில் இந்த 5 மார்க்ஸ் தான்ப்பா வரும் அப்படின்ற மாதிரி எல்லா சாப்டர்லேருந்து நம்ம பசங்களுக்கு ஒவ்வொரு 5 மார்க் அழகாக கொடுத்துருக்கோம் பசங்களா. ஸோ இந்த 5 மார்க் மட்டும் படித்தாலே போதும், நம்ம பசங்க காமர்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பக்காவாக மார்க் அட்டன் பண்ணிடலாம். 5 மார்க்ஸை பக்காவாக அட்டன் பண்ணலாம் சரிங்களா, அதுக்கு நான் கேரண்டி. அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம போடுற எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா டக்குன்னு நம்ம சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறேங்கப்பா. நம்ம போகிற எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க கீழே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது. இன்னும் யாரெல்லாம் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்களோ அங்கே உடனே ஜாயின் பண்ணுங்க. சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ வந்து 11th காமர்ஸ் பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் மொத்தம் 20 சாப்டர் கிட்ட இருக்குப்பா உங்களுக்கு குவார்டர்லிக்கு. ஸோ ஒவ்வொரு சாப்டர் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ சாப்டர் 1பா. ஸோ சாப்டர் 1 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வாட் ஆர் த இன்ட்ரென்சஸ் ஆஃப் பிஸ்னஸஸ், வணிகத்தின் பல்வேறு தடைகள் என்னென்ன. செகண்ட் ஒன் எக்ஸ்பிளைன் த கோஸ்டல் ட்ரேட் இன் ஏன்ஷியன்ட் தமிழ்நாடு, அதாவது பண்டைய தமிழ்நாட்டின் கடற்கரையோர வர்த்தகம் பற்றி விளக்குக. தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் சேர்த்து தான் பசங்களை போட்டிருக்கேன், ஸோ கவலைப்படாதீங்க. ஸோ இதுக்கு சாப்டர் 2 வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பிஸ்னஸ் வித் ப்ரொஃபஷனல் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது தொழில் மற்றும் சிறப்பு தொழில் ஓர் ஒப்பீடு. செகண்ட் ஒன் டிஸ்கஸ் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிஸ்னஸ், தொழிலின் ஏதேனும் 5 நோக்கங்கள் பற்றி விவரி. ஓகேங்களா. அதாவது சாப்டர் 3 வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் இண்டஸ்ட்ரி காமர்ஸ் அண்ட் ட்ரேட், அதாவது உற்பத்தி தொழில் வணிகம் மற்றும் வியாபாரம் ஓர் ஒப்பீடு செய்க. இதுக்காக சாப்டர் 4 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சோல் ட்ரேடிங் பிஸ்னஸ், அதாவது தனியார் வணிகத்தின் பண்புகள் யாவை. ஓகேங்களா. செகண்ட் ஒன் வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் சோல் ட்ரேடிங் பிஸ்னஸ், அதாவது தனியார் வணிகத்தின் நன்மைகளை பற்றி விவரி. அதோடு இல்லாமல் நம்ம பசங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் அப்படி ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கப்பா, அதை ரிப்ளை பண்ணுறேன். பார்த்து வேறு ஏதாச்சும் சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த தெளிவு தொடர்ந்து போட்டுனே இருக்கேன் சரிங்களா. அதுக்கு நீங்கள் நம்ம சேனல் நம்ம பசங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம், இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், அப்போ எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்பா. ஸோ இதுக்கடுத்து சாப்டர் 5 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த கண்டென்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் டீட், அதாவது கூட்டாண்மை ஒப்பந்தத்தில் உள்ள உள்ளடக்கம் யாது. செகண்ட் ஒன் ரைட் டிஃபரன்ஸ் பிட்வீன் டிசோல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் அண்ட் டிசோல்யூஷன் ஆஃப் ஃபர்ம், அதாவது கூட்டாண்மை கலைப்பிற்கும் நிறுமை கலைப்பிற்கும் உள்ள வேறுபாடு ஏதேனும் தருக. சாப்டர் 6 வந்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த கண்டென்ட்ஸ் ஆஃப் மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன், அதாவது அமைப்பு முறையாட்டில் அடங்கியுள்ள பொருட்கள் யாவை. செகண்ட் ஒன் வாட் ஆர் த கண்டென்ட்ஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன், செயல்முறை விதிகளில் அடங்கியுள்ள பொருளடக்கங்கள் யாவை. ஓகேங்களா. சாப்டர் 7 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் கோஆப்ரேட்டிவ்ஸ், கூட்டுறவின் கொள்கைகள் என்ன ஏதேனும் 5 கூறுக. சரிங்களா. செகண்ட் ஒன் வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், அதாவது கூட்டுறவு சங்கங்களின் வகைகளை கூறுக. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பசங்களை எந்த ஒரு கொஸ்டினுமே நான் கொடுக்குறது ஸ்கிப் பண்ணாமல் கம்பல்சரி படிங்க, பக்காவாக அட்டெண்ட் பண்ணிடலாம். சாப்டர் 9 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வாட் ஆர் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் கம்பெனி, எனி 5 பாயிண்ட்ஸ் போதும். அதில் அரசு நிறுவனங்களின் சிறப்பியல்புகள் ஏதேனும் 5. வாட் ஆர் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்டல் ஆர்கனைசேஷன், அதாவது துறைவாரி நிறுவனத்தின் சிறப்பியல்புகள் யாவை. ஓகேங்களா. ஸோ சாப்டர் 10 பாஸ். சாப்டர் 10 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் கிளாசிஃபை த வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அதாவது இந்திய ரிசர்வ் வங்கியின் பல்வேறு பணிகளை விரிவாக வகைப்படுத்துக. செகண்ட் ஒன் எக்ஸ்பிளைன் த ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆர்பிஐ, அதாவது இந்திய ரிசர்வ் வங்கியின் நிறுவன கட்டமைப்பு பற்றி விரிவாக விளக்குக. ஓகேங்களா. ஸோ இதுக்கடுத்து சாப்டர் 11 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷன்ஸ் வித் எக்ஸாம்பிள், பல்வேறு வகையான வங்கிகளை செயல்பாடுகளின் அடிப்படையில் வகைப்படுத்து, உதாரணம் தருக எக்ஸாம்பிளோட. ஸோ இப்போ நெக்ஸ்ட் சாப்டர் 12 வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் த வேரியஸ் பிரைமரி ஃபங்க்ஷன்ஸ் பர்ஃபார்ம்ட் பை த கமர்ஷியல் பேங்க்ஸ், அதாவது வணிக வங்கிகளால் நிகழ்த்தப்படும் பல்வேறு வகையான முதன்மை செயல்பாடுகளை பற்றி விவாதிக்க. ஓகேங்களா. ஸோ சாப்டர் 13 வந்து எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேர் ஹவுசஸ், அதாவது பல்வேறு வகையான பண்டக சான்றனை வேறுபடுத்துக. சாப்டர் 14 எக்ஸ்பிளைன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், போக்குவரத்தின் பல்வேறு வகைகளை பற்றி விவரி. சாப்டர் 15 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ், அதாவது காப்பீட்டின் வகைகளை பற்றி விவரி. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பசங்களா. எக்ஸ்பிளைன் த பிரின்சிபல் ஆஃப் இன்சூரன்ஸ், காப்பீட்டின் கோட்பாடுகளை பற்றி விவரி. ஓகேங்களா. ஸோ இதுக்கு சாப்டர் 16 வந்து பார்த்தீங்கன்னா என்யூமரேட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃப்ரான்ச்சைசிங், அதாவது தனி உரிமைகளின் குணாதிசயங்களை கணக்கெடுக்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலுசிரேட் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஃபேக்டரிங், அதாவது ஏட்டுக்கடன் முகமையின் சிறப்பு அம்சங்களை தெளிவுபடுத்துக. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் 17 பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிளைன் த நீட் ஃபார் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது சமூக பொறுப்புணர்வுக்கு தேவை விளக்குக. சாப்டர் 18 வந்து எக்ஸ்பிளைன் த டிஃபரன்ஸ் இன் கீ எலிமெண்ட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் எத்திக்ஸ், அதாவது தொழில் நெறிமுறைகளின் பல்வேறு முக்கிய கூறுகளை விளக்கவும்.
சாப்டர் 19 வந்து எக்ஸ்பிளைன் த கைண்ட்ஸ் ஆஃப் சோர்சஸ் ஆஃப் ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஸ், அதாவது பல்வேறு வகையான குறுகிய கால நிதி ஆதாரங்களை விளக்குக. அதுக்கப்புறம் சாப்டர் 20 வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ஜிடிஆர் அண்ட் ஏடிஆர், அதாவது உலகளாவிய வைப்பு ரசீதிற்கும் அமெரிக்க வைப்பு ரசீதிற்கும் உள்ள வேறுபாடுகள் யாவை. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம பசங்க தெளிவாக சொல்லிட்டோம். சாப்டர் 20 வரைக்கும் குவார்டர்லியில் இருக்குது போர்ஷன்ஸ் உங்களுக்கு. அதுக்கு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் கொடுத்துட்டு அடுத்த இம்பார்ட்டன்ஸ் தொடர்ந்து போட்டுனே இருக்கேன் பசங்களா. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க நீங்கள் இப்போ வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் டக்குன்னு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷன் ஆகும். அடுத்த தொடர்ந்து போட்டுகிட்டே இருப்பேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம பசங்களுக்கான வாட்ஸ்அப்பில் லிங்க் இருக்குது. இன்னும் யாரோட ஜாயின் பண்ணாமல் ஜாயின் பண்ணுங்கள். அங்கே நம்ம பசங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபஸ்ட்டு அங்கே போட்டுருவோம். சரிங்களா? சரி, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா. மிஸ் பண்ணுறாதீங்க.